ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் vlog. சுற்றியும் பார்த்தீங்களா இல்லை டாட்டா காராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாவோட யார்டு தான். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ரேஸ்கோர்ஸில் இருக்கிற டஃபே ஆக்சஸ் லிமிடெடுக்கு வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். 2025 நான் போடுற ஃபர்ஸ்ட் கார் ரிவ்யூ வீடியோங்க இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து போட முடியல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்டா டிகோர் 2025 டாப் வேரியன்ட் ஏஎம்டி மாடல் இந்த கார் தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கார் எப்படி இருக்குது, இந்த காரோட டீட்டெயில்ஸ் அண்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரியில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கட்டாய் அந்த குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாவோட 2D லோகோ இருக்குது. அந்த மேலே அக்ரலிக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த லோகோ இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மைலி கிரில் இருக்குங்க குரோமில். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க. அது கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ஏர் டேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பிளாக்ல தான் இருக்குது. பியானோ ஃபீல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோடைனமிக் ஷேப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க, காற்று நல்லா கிழிச்சிட்டு போகிறதுக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஃபாக் லேம்ப் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு டிஆர்எல் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் இருக்குங்க. ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல இந்த குரோம் லைன் அப்படியே ட்ராவல் ஆகி ஃபுல்லாக போகுது. அப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைன் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்குள்ளே இன்டகிரேட்டடாகவே. வாங்க அப்படியே இன்ஜினையும் பார்த்துருவோம். நம்ம டாட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடியே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், நல்லாவே ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த 1.2 ரிவர்ட்ரான் என்ஜின் வந்து நம்ம பார்க்க முடியுது. 3 சிலிண்டர் என்ஜின் தான், 1200 சிசி. இதோடைய பெட்ரோல் என்ஜினுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 84 பிஹெச்பி, 117 Nm டார்க்குங்க. அதுவே நீங்கள் சிஎன்ஜி வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 பிஹெச்பியும் 93 Nm ஆஃப் டார்க்கும் வந்து உங்களுக்கு வண்டியோட வருதுங்க. க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டயர் சைஸை வந்து பார்த்துருவோம். டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாதுங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது. வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 175, 65, 614. டாப் வேரியண்ட்டுக்குமே உங்களுக்கு 14 inches வீல்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே சைடில் மேலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகாக வந்துட்டு ஒரு குரோம் பிளாக்ல ஒரு சைடு மிரர் வந்துடுது. அதுலேயே உங்களுக்கு இன்டகிரேட்டடாக எல்இடி லைட்டும் வந்துடுது, டர்ன் இண்டிகேட்டர் வந்துடுது. நம்ம அப்படியே ஃபுல் சைடு வியூ வந்துடுவோம். இந்த வண்டியோடைய ஓவரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் அண்டரில் தான் வருது. ஒரு கூப்பே டிசைனான ஒரு டிகோர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிகோர் கார் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். டாப் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால இந்த காருக்கு கீலெஸ் என்ட்ரியும் இருக்குங்க. அதுக்கான ரெக்வஸ்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. சாவி போட்டுக்கிறதுக்கான இடமும் இங்கே கொடுத்துருக்காங்க. பி பில்லர் அண்ட் இது மட்டும்தான், பி பில்லர் மட்டும்தான் உங்களுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குங்க. வண்டியோடைய இன்டகிரேட்டடாக ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று கொடுத்துட்றாங்க. அது போக உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாயிலரும், அழகான ஸ்பாயிலர் வித் ஸ்டாப் லைட்டோட கொடுத்துட்றாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செடான் கேட்டகரியில் இருக்கிறனால இந்த வண்டிக்கு உங்களுக்கு ரியர் வைப்பர் வாஷர் வராது, டீஃபாகர் மட்டும்தாங்க வரும். இதனால உங்களுக்கு ரியர் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு ஒரு எல்இடி டிஆர்எல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இங்கே வந்தோம்னா ஐசிஎன்ஜி வேரியன்ட் பேட்சிங் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டாட்டா லோகோ கீழே, இந்த 2D டாட்டா லோகோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைன் இருக்குது, 2 லைட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான சூப்பர் ஹெச்டி விஷன் கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கும் அப்படியே கீழே வந்தோம்னா டிகரோட நேம் பேட்ச் இருக்குங்க. நம்ம அப்படியே ஃபுல் வியூ வந்துடுவோம். பின்னாடி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மட்டும்தாங்க வண்டியோட வருது, டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைனும் இருக்குங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படியே பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணால் டோர் ஓப்பன் ஆயிரும், நம்ம அப்படியே திறந்துடலாம். ஓகே, இந்த நார்மல் டிகோருடைய பூட் ஸ்பேஸை விட உங்களுக்கு பாதியான ஸ்பேஸ் தான் இங்கே வந்து கிடைக்குது. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு ட்வின் சிலிண்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து உங்களுக்கு அடியில் கொடுத்துட்றாங்க. நமக்கு ஃபியூல் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோ டிரைவர் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைடில் நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிஎன்ஜி ஃபில்லிங்கான இடம் இருக்குது, அப்புறம் பெட்ரோல் ஃபில்லிங்கான இடமும் இருக்குது. இன்கேஸ் வண்டி என்ஜின் ஆனில் இருந்தால் இந்த கேப் ஓப்பன் பண்ணதுமே என்ஜின் ஆஃப் ஆகிடும். அதுக்கான காரணம் இந்த 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 ஸ்விட்ச் தான். ஏன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வந்துட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கவர்மெண்ட்டில் வந்து அந்த நாம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. இப்போ நம்ம டாடா டிகாரோட
டிரைவர் சைடு எப்படி இருக்குங்கிறது பார்த்துடலாங்க. அதுவும் அழகான ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. இது நம்ம அமுத்தினோம்னா இந்த டிரைவர் சைடு டோர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். டோர் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அடடா நல்ல ஓப்பனிங்குங்க. இப்போ வந்து வண்டிக்குள்ளே ஏறி வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏறுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ஏறுறதுக்கு. வண்டியை டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அருமை. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது பாரு. பிரேக் அமுத்திட்டு புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்ஜின் வந்து ஆன் ஆகிடும். இப்போ இந்த வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இதுதாங்க. உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்டேரிங்கில் இப்படி மாற்றவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிப் ஏ ட்ரிப் பி அப்புறம் ஓடியோ எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியுங்க. தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். அப்புறம் இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்கிறதுனால கியருக்கு வந்து என்னென்ன கியர்ஸ் நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் இருக்குது. அவுட்டர் டெம்பரேச்சர் 35 டிகிரிஸ்க்கான அதுவும் இருக்குங்க. அது போக ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ட்ரல் வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மீட்டருக்கான கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டெயின்மெண்ட்கான கண்ட்ரோல்ஸ். அது போக சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிகோருக்கான பேட்ச் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளான ஒரு ஏசி வென்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான வென்ஸ் வந்து இருக்குங்க. அப்புறம் இன்னர் சர்க்குலேஷன் அவுட்டர் சர்க்குலேஷனுக்கான பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் டிம்மிங் IRBM வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் எதுவும் இல்லை, டிரைவர் சைடு ஷேடோவில் சன் பிளைண்டரில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சன் பிளைண்டரில் பார்த்தாலும் உங்களுக்கு வேனிட்டி மிரர் எதுவும் இல்லைங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டெயின்மெண்ட்டுக்கான மைக் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோ டிரைவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஹேண்டில் இருக்குது. டிரைவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிராஃப் ஹேண்டிலும் கொடுக்கல. அப்படியே நம்ம டிரைவர் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் இருக்குங்க. ஆல் 4 டோர் பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்கை தான் நீங்கள் சென்ட்ரல் லாக்காக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ்க்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட்க்கான சுவிட்ச் இருக்குது. பூட் ஓப்பனிங்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் அப்படிங்கிறனால இந்த இடத்துலையும் உங்களுக்கு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வந்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஃபோல்டிங்கான ஆப்ஷனும் இந்த வேரியண்ட்லேயே வந்துடுதுங்க. அப்புறம் இது டாப் வேரியண்டாக இருக்கனால உங்களுக்கு இந்த இடத்துல ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன 1/2 லிட்டர் பாட்டில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அது போக நீங்கள் இந்த இடத்துல காயின்ஸ் போட்டு வச்சுக்கவும் முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 3 ஆம்ப்ஸ்க்கான டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கான USB ஸ்விட்சும் இருக்குங்க. அது போக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக போடக்கூடிய பவர் அடாப்டரும் வந்து இருக்குங்க. இந்த வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான லிவரும் இருக்குங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த வண்டியில் லெதர் சீட்ஸ் வந்து கிடையாதுங்க. இப்போ நம்ம டிகோரோடைய ரியர் சீட் வந்து எப்படி கம்ஃபர்ட் இருக்குங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியர் டோரை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டோருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் ஏஜானவங்க யாராவது இருந்தால் கூட அவங்களால ஈஸியாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏறி உட்கார்றதோ இல்லை வெளியே இறங்குறதோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ளே ஏறி உட்காரலாம். இப்போ உள்ளே ஏறுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் இது வந்து ஒரு செடான் கார், லைட்டாக ஒரு அந்த கூப்போட ஸ்லோப் இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நீங்கள் தலையை உள்ளே கொண்டு வரும்போது கொஞ்சம் கீழே குனிஞ்சு வர்ற மாதிரி இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட் வந்துட்டு என்னுடைய பொசிஷனுக்கு மேட்சிங்காக இருக்குங்க. நான் அப்படியே கீழே வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்ஷன் இப்படி உள்ளே இருக்கிறதுனால எனக்கு இன்னுமே லெக் ரூம் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீ ரூம் வந்து நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது. நமக்கு லெக் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வந்துட்டு நல்லா கால் வச்சு உட்காந்தா கூட நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. டை சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. ஒரு 10% தான் கம்மியாக இருக்குது. 90% வந்து பார்த்தீங்கன்னா டை சப்போர்ட் இருக்குது. அப்படியே நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டாக்கான சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. அது போக உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பீக்கருக்கான இடமும் இருக்குங்க. இது போக இந்த இடத்துல சென்டரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர் போட்டதுனால எனக்கு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
பவர் சாக்கெட்டும் இருக்குங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 1/2 லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு இடமும் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பெரியவங்க உட்காந்தாங்கன்னா, சின்ன குழந்தைங்களாம் உட்காந்தாங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி ரியர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட்டும் இருக்குங்க. வண்டியோட வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்துடுது. சென்டர் பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது, நார்மல் ஹெட்ரெஸ்ட் தான் இருக்குது. அதுவே இந்த பக்கம் சென்டர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்டாக இருக்கிறதுனால இந்த குரோம் ஃபினிஷ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் தீம் அப்புறம் இந்த ஒயிட் கலர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த செப்பரேஷன் வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாங்க. பின்னாடி ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குங்க தலைக்கு. பட் ஆனால் நீங்கள் நல்லா இப்படி சாஞ்சு உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் முட்டாது. அதெல்லாம் சீட் பெல்ட் போடும்போது உங்களை மேலே வண்டி வந்து போக விடாது. அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த வண்டி ரன்னிங்கில் வந்து அந்த அளவுக்கு குதிக்காதுங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்பேஸ், பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் உட்கார நான் கிட்டத்தட்ட நானே 6 அடி, எனக்குமே இந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு 5 அடி 5 மக்கள் இருக்கிற அடி இருக்கிறவங்களுக்குலாம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. ரியர் சீட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் கேபின் வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட் கேபின் வியூ நல்லா நீட்டாகவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு எல்இடி லைட் கிடையாது, சென்டரில் தான் கொடுத்துருக்காங்க ஒரு எல்இடி லைட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு இடத்துக்குமே வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் க்ளோ பாக்ஸ்க்கான ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லாத மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த பட்டன் அமுத்தினா அழகாக க்ளோ பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக் புக் இல்லை ஒரு சின்ன லேப்டாப், ஒரு 13 இன்ச்சஸ்க்குள்ள இருக்கிற லேப்டாப்லாம் அழகாக வந்து நம்ம ஃபுல்லாகவே வச்சுக்க முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நல்லா வந்து டீப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கோல்டு ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடையாது, பட் ஆனால் ஒரு நல்ல டீப்பான சூப்பரான ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் இந்த இடத்துல சாவியை போட்டு வச்சுக்கலாம். அது போக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்ஸ் வந்து வச்சுக்கிற அளவுக்கு ஒரு டீ கப், காஃபி கப், இல்லைன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் சின்னதாக இந்த இடத்துல கூட நம்ம சாவி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு தான் சாவி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவர் அவுட்லெட் இருக்குங்க. சேஃப்டின்னு பார்க்கும்போது டியாகோக்கும் சரி டிகோருக்கும் சரி ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்துடும். பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, டியாகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் மட்டும்தான் வருது. 4 ஏர் பேக்கோ 6 ஏர் பேக்கோ ஆப்ஷன் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா டிகோர் எக்ஸிசெட் ஏ சிஎன்ஜி ஐசிஎன்ஜி இந்த வேரியண்ட்டோட ஃபுல் வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். சிஎன்ஜி வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸ். ஒரு 412 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டேங்க் இல்லாத வண்டியில் கிடைக்கும். டேங்க் இருக்கிற வண்டியில் ஒரு 200 லிட்டர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,85,000 ரூபாங்க. ஐசிஎன்ஜி வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் எக்ஸிசெட் ஏ மாடல், சரிங்களா? புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 லட்சத்துலேருந்து ஒரு 11 லட்சத்துக்குள்ள வரலாம். அது நீங்கள் உங்களுடைய லோக்கல் டீலர்ஷிப்பில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கார் ரிவ்யூ, அப்புறம் காருக்கு தேவையான சர்வீஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் காருக்கு பண்ணக்கூடிய ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லா நபர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.